பிளட் ரிலேட்டட், இது பூரா பிளட் ரிலேட்டட் இந்த மூணு. இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சீட்டிங் யூஸ், அதாவது சீட்டிங்னா குவிக் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். F2 கம்ஃபோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேமஸா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு F1.5 நல்லா ஃபேமஸா இருக்குங்க. ஆனா அது எல்லாமே F2 சொல்லி வித்துறாங்க. இப்போ வைல்டுல போய் ரெட் டெவில் பிடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபேட் ஆன ஃபிஷும் இருக்கும், உங்களுக்கு ஃபேட் ஆகாம அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிஷும் இருக்கும். அதுலயே இருக்கும். ஆமா, அதுலயே இருக்கும். வழக்கு எண் 432. வந்துட்டேன். எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து புலிஜின் வீஜா ஃபார்ம். அவரோட இன்டோரு அவுட்டோரு அது எல்லாமே ஷூட் முடிச்சாச்சு. ஃப்ளவரானுக்கும் வீஜாக்கும் வந்து சின்னதா ஒரு சில விஷயம் கம்பேர் பண்ணி ஆஃப் த கேமரால சொன்னாரு. அதை வீடியோவா பண்ணிடலாமே அப்படின்னா ஒரு போர்டு ஃபுல்லா நிறைய எழுதி வச்சிருக்காரு. மெயினா அந்த F0 F1 கம்ஃபால வந்து நம்ம F2 F3 நிறைய சொல்லுவோம். அதுக்கான ப்ராப்பரா ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்காரு. சரி, ஃப்ளவரான்னா என்ன, வீஜானா என்ன, அதுக்கான கம்பேரிசனு, இந்த ஜென்ரேஷன்லாம் என்ன, இன்னும் நிறைய இருக்கு. எல்லாமே இந்த வீடியோல போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அது ப்ரோ காலேஜ் முடிச்சு மறுபடியும் நான் இந்த சூழலுக்கு வந்து மாட்டுவேன், இங்க வந்து பதில் சொல்ற வேலை வரும்ன்றது நான் யோசிச்சதே இல்லை. நல்ல விஷயம் என்னன்னா நான் தான் கேள்வி கேட்க போறேன், மாட்டினது நீங்க தான். ரைட்டு, எங்க இருந்து ப்ரோ ஆரம்பிக்கலாம்? நம்ம வந்து ஃப்ளவரான் வீஜாஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? இப்ப கம்ஃபா பிரீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளவரானும் வீஜா தான் ரா மெட்டீரியல். கம்ஃபானா F1 சொல்றீங்க? F1 கம்ஃபா. பெரும்பாலும் இது கமர்ஷியலா மார்க்கெட்ல வராத ஃபிஷ் இல்லையா? இதுங்க ஆமா, யாரும் ப்ரிஃபர் பண்ணாத ஃபிஷ் இது. ஓகேங்களா? பட் இது இருந்தாதான் இதெல்லாம் இந்த டயக்ராம் எல்லாம் பாசிபிள். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து ஃப்ளவரான்ல வந்து F0 இது ரெண்டுமே F0 வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஃப்ளவரான்ல வந்து பாத்தீங்கன்னா 6 வெரைட்டி இருக்கு. 6, அதாவது கம்ஃபா பிரீடிங்ல ஃப்ளவரான F0 கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமா ஆமா ஓகே ஆமா. சோ இப்போ 6 வெரைட்டி 6 7 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதுலயே வந்து கிராஸ் இருக்கும், கேமல் மேக்மா கிராஸ் அந்த மாதிரிலாம் வந்து. சோ அது வந்து இன்ஃபினிட்டி. சோ இதுல வந்து ஃப்ளவரானுக்கு நிறைய இருக்கு. அது ஏன்னா ஹைபிரிட்ன்ற போது அது லிமிட் கிடையாது. ஓகேங்களா? ஆனா வீஜாக்கு லிமிட் இருக்கு. வீஜாக்கு வந்து 22 வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ. ஒரு வெரைட்டி கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன் பாயிண்ட் பொறுத்து மாறும். சோ ஒரு வெரைட்டிக்கு 3 கலெக்ஷன் பாயிண்ட் போட்டாவே 66 வெரைட்டி இருக்கு. 22 வெரைட்டி இருக்கு, அதுல 3 கலெக்ஷன் பாயிண்ட் போட்டா 66 வரும். ஆமா, ஆவரேஜ் அதுக்கு மேலேயே வரும். நம்ம வந்து ஆவரேஜா போட்டாவே சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்போ ஆனா வந்து ஃப்ளவரானுக்கு இந்த கம்ஃபா பிரீட் பண்றதுக்கு மெஜாரிட்டி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 4 வெரைட்டி தான். சரிங்களா? 4 மேக்ஸிமம் 5 அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் வில்லம், மில்லந்தோரஸ், பைஃபாசியேட்டஸ், அப்புறம் ஹார்ட்வேகி அந்த மாதிரி எல்லாம், பிரிட்டோரி அதெல்லாம். சோ அதை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? இல்ல இப்ப அந்த 4 5 சொல்றீங்க, ஆனா இங்க வந்து 22 இல்ல 60 வெரைட்டி சொல்றீங்க. 60ஐயும் வச்சு நம்ம ஃப்ளவரான் கொண்டு வர முடியுமா? அது எல்லாத்தையும் 60ஐயும் வச்சு கொண்டு வரலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல மெஜாரிட்டி ஸ்பீசிஸ் வந்து அதுவாவே இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். அது கூட எது கிராஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. ஆமா. அதுல வந்து ஒரு சில வெரைட்டிஸ் ரொம்ப ரேர். ஆனா அதெல்லாம் கிராஸ் போட்டா உங்களுக்கு ஃப்ளவரானே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வரலாம். சோ அதெல்லாம் யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா அது கிடைக்கிறதே ரேரு. அதனால சோ இப்போ இதெல்லாம் ஈஸிலி அவைலபிள் இந்த 4-5 வெரைட்டி. சோ அதை வச்சுதான் இதெல்லாம் மெஜாரிட்டி இத்தனை வருஷமா பிரீட் பண்ணது பூரா. சரிங்களா? சோ இப்போ F1 கம்ஃபால இருந்து F2 எடுப்பாங்க. இந்த டயக்ராம் இங்க என்ன குறிக்கிறேன்னா, இதுல இருந்து இப்படி இந்த ஏரோ மார்க் போட்டு இப்போ இது கூட ஃப்ளவரான் போட்டா இது வருது, இது கூட ஃப்ளவரான் போட்டா இது வருது அப்படிங்கறது அந்த டயக்ராம் மீன் பண்ணுது. அதே மாதிரிதான் இங்க மீன் பண்றேன். சோ ஃப்ளவரானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்ஃபா தான் லைக் எண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ இது கிராஸ் பண்றதுக்கு வீஜா கூட கிராஸ் பண்ணா இது வந்துரும். லெஜெண்ட் ரீஜென்ட்ன்றது ஹைபிரிட்ன்றது இது வந்து வீஜாக்கு எண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து F1 கம்ஃபார்ம் மாதிரி வீஜால F0.5 F0.25. ஆனா இப்போ வந்து மார்க்கெட்ல இதையுமே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்ப வீஜாவையும் ஃப்ளவரானையும் பிரீட் பண்ணா F1 கிடைக்குது. ஆமாங்க. அந்த மாதிரி எதை பிரீட் பண்ணா எது வரும் ரெண்டு சைட்லயும் சொல்லுங்களேன். அதான் ப்ரோ, ஃப்ளவரானும் வீஜாவும் கிராஸ் பண்ணா F1 வரும் ப்ரோ. F1 இது ரெண்டுக்குமே காமனான யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் F1 ஃபீமேல். சரிங்களா? சோ F1 கூட மறுபடியும் ஃப்ளவரான் கிராஸ் பண்ணா F2 வரும். ஆமா, F2 கூட திரும்ப ஃப்ளவரான் கிராஸ் பண்ணா F3 வரும். சோ அப்படியே போயிட்டு இருக்கும். சரிங்களா? F3 கூட கிராஸ் பண்ணா F4 அந்த மாதிரி. சோ ஃப்ளவரான்றது F5 F6 அந்த மாதிரியான ஃபிஷ். கரெக்ட். அதான் இங்க F4 க்கு அப்புறம் ஃப்ளவரானாவே மாறிடும். 5th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் வரும்போது எந்த ஸ்பீசிஸ் வச்சு கிராஸ் பண்றோமோ அந்த ஸ்பீசிஸாவே மாறிடும். இது வந்து ஹைபிரிட்ல மட்டும் இந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ அதே மாதிரி வீஜாஸ்ல எடுத்து கிராஸ் பண்றோம் அப்படின்னா லைக் கம்ஃபாஸ் கூட வீஜா சேர்த்துனா F0.5. F1ஐயும் நம்ம F0வையும் கிராஸ் பண்றப்ப அது F0.5 வருதா? ஆமா, ஆக்சுவலா இதுவே வந்து F1 F2 F3 ப்ரோ. ஜெனரலா ஜெனரேஷன்ஸ் தான் பார்க்கணும். இது வந்து என்ன சொல்றது, யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. பிரீடர்ஸே அவங்களோட ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேண்டி F0.5 F0.25. இங்க கம்ஃபா கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால. ஆமா, அதேதான். ஏன்னா வந்து கம்ஃபா வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பீசிஸ். கம்ஃபா 20-30 வருஷமாவே இருக்கு. வீஜான்றது ஹைபிரிட் வீஜாலாம் இப்பதான் வந்தது. சரிங்களா? அதனால இது கூட இதை வச்சு இதை எடுத்துட்டு வரதுனால அதுக்கு கம்பேரிசன் தெரியணும்ல. சோ அதனால எடுத்துட்டு வர்றாங்க அப்படி.
சோ இது சில பேர் வந்து பேசிக்கா பார்த்தா இதுவும் F1 F2 அப்படிதான். ஆமா ஆமா ஹைபிரிட்ல F1 F2 F3 இப்படிதான் வரும். இது ஓவராலா இது எல்லாமே ஹைபிரிட் தான். சோ இதுக்கு வச்சு இத போடுறதுனால இதை வச்சு இதை எடுத்துட்டு வர்றதுனால அதுக்கு அப்படி பிரீடர்ஸ் வச்சுக்கிட்ட பேர் தான். சோ இது அப்படியே ஃபெமிலியர் ஆயிடுச்சு. சோ அதை வச்சு நான் சொல்றேன் F0.5 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ F1 கன்ஃபார்ம் F0 வீஜாவும் சேர்த்தீங்கன்னா F0.5 வரும். அப்புறம் F0.5 கூட திரும்ப வீஜா போட்டீங்கன்னா F0.25 வரும். அதே மாதிரி இது கூட திரும்ப வீஜா போட்டீங்கன்னா லெஜெண்ட் ரீஜன் F0.125 அது வந்து லெஜெண்ட் ரீஜன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீஜா போட்டீங்கன்னா ஹைபிரிட் வீஜா. ஆமா இதுக்கு மேல ஹைபிரிட்ஸ்க்கு முன்னாடி தான் அப்ப லெஜெண்ட். ஆமா அது எல்லாமே நம்ம வீஜா போட்டு எடுத்துட்டு வரப்ப தான் நமக்கு ஹைபிரிட். ஓகே லெஜெண்ட் ரீஜன்லாம் இந்த கேட்டகரியில தான் சொல்லுவாங்க. சோ இதுக்கப்புறம் போறது எல்லாமே ஹைபிரிட் தான். ஹைபிரிட் எக்ஸ் தான். எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா எந்த வீஜாவை யூஸ் பண்ணி இதை கொண்டு வர்றோமோ அது பேர் அடுத்தது ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிரிட் சின்ஸ்ஃபிலம். லெஜெண்டையும் சின்ஸ்ஃபிலம்னு போட்டா ஹைபிரிட் சின்ஸ்ஃபிலம். ஆமா ஓகே. மிலனரஸ் இங்க லெஜெண்ட் மிலனரஸும் போட்டா ஹைபிரிட் மிலனரஸ். ஆமா ஹைபிரிட் மிலனரஸ். ஏன்னா அதுல 50% மிலனரஸோட ஜெனடிக்ஸ் இருக்கிறதுனால லெஜெண்ட் ஃப்ளோரானியும் போட்டா நமக்கு F1 கன்ஃபார்ம் வந்துரும். ஆமா F1 வராது ப்ரோ. லெஜெண்ட் ஃப்ளோரானி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள எது வந்தாலும் அது நெக்லிஜிபிள். ஓகேங்களா? இதுக்குள்ள வரும்னா என்னது ப்ரோ? அதாவது F1.25 F1.75 F1க்கும் F2க்கும் நடுவுல வருமா? ஆமா ஆமா அத வந்து நெக்லிஜிபிள் அந்த F0 1.25 F1.75 F1.5 சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் காமனா F1.5 னு ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இது கூட திரும்ப ஃப்ளவரான் போட்டீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நீங்க சொல்ற இந்த மிட்ல இருக்க ஃபிஷ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபால காம்படிஷனுக்காக அந்த மாதிரி ஃபிஷ் தான் எடுக்கிறாங்க. ஆமா. சோ F2 விட இது கூட போட்டு எடுக்கிறப்ப பெட்டரா ரிசல்ட் இருக்குமா? அதாவது இது கூட போட்டு எடுக்கும்போது F1 உங்களுக்கு F2 மாதிரி இருக்கும். F1 ஏன்னா இதுல வந்து ஆல்ரெடி இதுல ஃப்ளவரானோட பிளட் லைன் மிக்ஸ் ஆயிருக்குல்ல. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு F1.5ன்ற போது உங்களுக்கு இதுலயே இன்னும் பெட்டரா F1 இன்னும் பெட்டரா இருக்கும். சோ ராப்டைலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு நல்லா வரும். பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா வரும். ஃப்ளவரானோட ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாயிரும். ஆமா ஆக்சுவலா F2 கம்ஃபோ எவ்வளவுக்கு ஃபேமஸா இருக்கோ அவ்வளவுக்கு F1.5 நல்லா ஃபேமஸா இருக்குங்க. ஆனா அது எல்லாமே F2 சொல்லி வித்துறாங்க. அதை வந்து பர்டிகுலரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னு. ஆக்சுவலா இப்போ வந்து இதோடவே இது வந்து கொஞ்சம் ஒரு இது ஜாஸ்தியாவே இருக்கும். ஒரு ஸ்கோர் ஜாஸ்தியாவே இருக்கும் அந்த பெர்ஃபெக்ஷன் வைஸ் பண்றப்ப. ஆமா ஓகே. சோ அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே F2 சொல்லி வித்துறாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதையும் F2 சொல்லி வித்துறாங்க. அதனால இதோட பேர் கெட்டு போகுது. F3 சொல்றீங்க. F3 F2 சொல்லி வித்துறாங்க. சின்னதுல பார்க்க ஒரு சிலது F2 தெரியலாம். ஆமா ஆமா. சோ அதுதான். அந்த மாதிரி ஏமாற்று எங்க எதனா நடக்குதா இதுலீங்களா? இதுல வந்து இதுல வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன்லாம் பெருசா மார்க்கெட்ல இல்லைங்க. F0.5 மட்டும் செலக்டடா அந்த ஃபுல் ரெட் இந்த மாதிரி இருக்குல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. சோ ஐ மீன் ரொம்ப எக்ஸாட்டிக்கானது இதுல வருது இப்போ. சரிங்களா? ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அது வந்து இன்ஃபர்டைல் தான். அதனால அதை நான் எடுத்து பண்றது இல்ல. சோ ஆனா இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டைல் ஆயிடுச்சுனாவே அது ப்ரூஃப் தான். அது வந்து லெஜெண்ட் ஹைபிரிட்னு சொல்லிடலாம். லெஜெண்ட்னா ஃபெர்டிலிட்டி ரேட் ஒரு உங்ககிட்ட லெஜெண்டும் இருக்கு ஹைபிரிடும் இருக்கு இல்லையா? ஆமாங்க. மெயினா நம்ம பண்றது லெஜெண்ட் ஹைபிரிட். மெயினா பியூர் வீஜாஸ் தான். அது போக இதுவும் பண்ணுது. ஓகே ஓகே ரைட். இப்போ வந்து இதுல வந்து F2.5 F3.5 எல்லாம் அகைன் இந்த F1.5 கூட ஃப்ளவரான் போட்டீங்கன்னா 2.5 0.5 ஆட் ஆயிட்டு வரும். ஓ ரைட். ஆனா அது பெருசா நமக்கு தேவைப்படாது. அவ்வளவு F3 F4 ஆமா அதேதான். அதனாலதான் இங்க இருக்கிறதெல்லாம் F2 சொல்லிக்கிறாங்க மெஜாரிட்டி. 1.5னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்னன்னா அவங்க சைக்காலஜிக்கலி கம்ஃபா F2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மைண்ட்ல. அதனால F1.5 வாங்க மாட்டாங்க. எனக்கு இப்ப F1 இதெல்லாம் ஓகே. F2 F3 0.5 அது என்ன FFO F0. ஆமா FF0னா இப்போ வைல்ட்ல இருக்கிறதெல்லாம் F0 ப்ரோ. இது என்னன்னா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கண்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இருக்கிற ரிவர்ஸ்ல இருக்கிற ஃபிஷ் வந்து வீஜாஸ் சர்வைவ் ஆகக்கூடிய பேராமீட்டர்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுல ஆனா அந்த கண்ட்ரிக்கு நேட்டிவான ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ டெக்சஸ் தான். ஓகேங்களா? கிரீன் டெக்சஸ் கூட அந்த கண்ட்ரிக்கு நேட்டிவ் கிடையாது. வீஜா அங்க நேட்டிவா இருக்காது. ஆமா வீஜா அது மாதிரி. ஆனா அந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா வீஜாஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அது எப்படின்னா ஈவன் சொல்லி பிரீடர்ஸ் இந்த மாதிரி ஹாபிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி அதை வந்து அதுங்க பாட்டுக்கு கண்ணா பின்னா அது பாட்டுக்கு பிரீட் ஆகி அது பாட்டுக்கு உள்ள மியூட்டேட் ஆகி ஒரு டைமுக்கு மேல அது ஒரு ஸ்பீசிஸாவே மாறிடும். அது வைல்டு தானே, கிட்டத்தட்ட வைல்டு மாதிரி தானே. வைல்டு காட்டுது. இப்போ அமெரிக்கால உனி 10-20 வருஷம் போய் எடுத்தாலும் அதே ஃபிஷ் தான் வரும் நம்மளுக்கு. சோ அது ஒரு தனி லைனேஜா மாறிடுச்சு இல்ல. அதுதான் FF0. Fனா ஃபெரல் F0. F0 ன்னு அத கணக்கு எடுக்க கூடாது. FF0 ன்னு கணக்கு. ஆமா FF0 அதாவது நேச்சுரலாவே இருக்கிற இது கிடையாது. மேன் மேடா வைல்டு கிரியேட் ஆனது. ஓகேங்களா? சோ அதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். அந்த இமேஜ் தான் FF0 அப்படிதான் இருக்கும். கண்ணா பின்னா பிரீட் ஆயிட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் பயங்கரமா மேசிவா வரும். ஹம்ப் எல்லாம் பெருசா வரும். ஆனா கலர் வராது. அது மாதிரி
எத்தனை ஒரு பிரீட் பேர் இருக்குங்களா அதுக்கு உதாரணத்துக்கு? அதெல்லாம் அவங்க வைக்கிற பேர் தான், இதுதான் வைப்பாங்க. FF0 FF1 அப்படின்னு வைப்பாங்க. சப்போஸ் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி கிளிக் ஆகி நல்லா இதோட இவங்க நேச்சுரலா இருக்கிறதோட நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு இவங்களே பேர் வச்சுக்க வேண்டியதான். ஓகே. ஜான்திக் உங்க மீன் பேரா என்ன? ஸ்டைலா இல்ல ஜான்திக்ன்றும் அதே மாதிரி தான் ப்ரோ. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து வைல்ட்லயே மியூட்டேட், அதுக்குள்ளேயே மியூட்டேட் ஆகி வந்தது. நேச்சுரலாவே இதெல்லாம் மியூட்டேட் ஆனது. ஜான்திக்ன்றது அந்த வேற இதுல கிராஸ் ஆகி வரதுங்களா? அல்பைனோ மாதிரி, ஆனா வந்து ஃபுல் அல்பைனோ கிடையாது. அல்பைனோங்கிறது தனி. அதுவே ஸ்கின் பீல் ஆஃப் ஆகுறது ப்ரோ. ஜிபி எல்லாம் இப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? ஜான்திக்ன்றது எல்லோ பிக்மெண்ட் மட்டும் ஃபிஷ் கோல்டு கலர்ல இருக்கும். இந்த ஃபிஷ் எல்லாம் ஃபேடர்னா தான ஜிபி அதுல இருந்து வரது. இல்ல, அதான் ஜான்திக்கும் ஃபேடருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜான்திக்ன்றது இப்ப மெலனின் கெரட்டினாய்ட்ஸ்னு ரெண்டு இது இருக்கு ப்ரோ, ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஜான்திக்னா எல்லோ கலர் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த பிக்மெண்ட் மட்டும் தான் பாடியில இருக்கும். மத்த பிக்மெண்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி. ஆமா, மத்த பிக்மெண்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஃபேடருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு, ரெட், பிங்க் அந்த ஷேட்ஸ் எல்லாம் வரும். ஆனா அதுவுமே ஜிபிக்கு வருமே. அது ஜிபி ப்ரோ, என்ன சொல்றீங்க, ரெண்டுமே ஜிபி தான். இது வந்து நம்ம ஃப்ளோரான்ல சொல்றோம் இல்லையா, ஜிபி ஃப்ளோரான். ஆமா, இது வந்து ஓவரால் எல்லா ஸ்பீசிஸும் ரெட் டெவில், மைடாஸ் இதெல்லாம் எடுத்துக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து பேசிக்கா சில்வர் இந்த கிரே கலர்ல இருந்த ஃபிஷ் தான். அது அப்படியே மியூட்டேட் ஆகி தான் இந்த மாதிரி கலர்ல வந்திருக்கு. அதுல வந்து ஃபேடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் அஸ்தசாந்தின் சொல்றோம்ல, அஸ்தசாந்தின் ரிச்சா இருக்கும். அதாவது உங்களுக்கு ரெட் பிக்மெண்ட், எல்லோ பிக் மீன் இதுலயும் சரி, ஆரஞ்சு அப்புறம் பிங்க் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியா வரும் ஃபேடர்ல. அல்பைனோன்றது ஃபுல்லாவே அந்த கண்ணு முதல் கொண்டு எல்லாமே இதா வரும். ஆமா, ஓகே. சோ அல்பைனோ ரொம்ப ரேரு, ஆனா அல்பைனோ வீஜால இருக்கு. ஓகே ஓகே. சோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே ஆனது இந்த FF0 தவிர. அதுங்களே பிரீட் ஆகி இந்த மாதிரி மியூட்டேட் ஆயிருக்குங்க. ஆமா, அந்த நேட்டிவ் கண்ட்ரி தவிர மத்த எங்க இடத்துல எல்லாம் வீஜா இருக்கோ அதெல்லாம் FF0. ஓகே. இப்ப இந்த ஜிபி ஃப்ளோரான் இருக்குல்ல ப்ரோ, அது என்ன வீஜால இருந்து கொண்டு வந்தாங்க? வீஜால இருந்து வந்துச்சு. ஆமா, ஃப்ளவரானாவே உங்களுக்கு, அதாவது ஃப்ளவரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 4ல் ஒன்னு வந்து வீஜாவா வரும் ப்ரோ. ஓகேங்களா? கம்ஃபாஸ்ட்ல தான் உங்களுக்கு வீஜாவோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, ஃப்ளவரான்ல வந்து உங்களுக்கு அந்த ஜிபி வந்ததெல்லாம் கோல்டன் ட்ரைமேக்ஸ், மைடாஸ் இந்த ஜான்திக் ஃபேடர் நேச்சுரலாவே இருக்குல்ல, மைடாஸ், கோல்டன் ட்ரைமேக்ஸ், ரெட் டெவில் எல்லாம் இருக்குல்ல, அததான் மேஜரா கொண்டு வந்து ஃப்ளவரான்ல வந்த ஜிபி. ரெட் டெவில்லாம் ஃபேடர்ல தான் வரும்ல? ஆமா, ரெட் டெவில்லாம் ஃபேடர் தான் வரும். கோல்டன் ட்ரைமேக்ஸ், ஆரஞ்சு, ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிக்மெண்ட் உடம்புல இருந்து போயிடும் ப்ரோ. அதாவது மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாம் ஹியூமன்ஸ்க்கு இருக்கு. இப்ப ரெட் டெவில் எல்லாம் எல்லா ஃபிஷும் ஃபேட் ஆகுமா ப்ரோ? ஏன்னா இப்போ வர கோல்டன் பேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. இப்போ வைல்டுல போய் ரெட் டெவில் பிடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபேட் ஆன ஃபிஷும் இருக்கும், உங்களுக்கு ஃபேட் ஆகாம அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிஷும் இருக்கும். அதுலயே இருக்கும். ஆமா, அதுலயே இருக்கும். ஓகே. சோ அதுலயே வந்து ஒயிட்டும் இருக்கும், எல்லோவும் இருக்கும். அதெல்லாம் எல்லோ வர்றது அதுலயே ஜான்திக்ல தான் வரும். ஜான்திக்ல. ஆமா. சோ அது வந்து ஒவ்வொரு கலெக்ஷன் பாயிண்ட்ல ரெட் டெவில் எல்லாம் ஜான்திக்கா இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன் பாயிண்ட்ல ஃபேடரா இந்த மாதிரி டைப்ல வரும். புரியுது ப்ரோ. கோல்டு பேஸ்ன்றது அந்த நேம் சேஸ் அது மாதிரி அந்த அந்த எல்லோ கலர் வருது இல்லைங்க, அதனால கோல்டு பேஸ்னு வந்து வச்சதே. இது சொல்லுங்க ப்ரோ. குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ராங் ஜென், ஷோ கிரேட், பிரீடிங், இதெல்லாம் வந்து நம்ம பிரீடிங் இதுல பார்க்கும்போது ப்ரோ, ஒரு ஃபிஷ்க்கு வந்து குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி நல்லா ஷோ கிரேடா கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பிரீடிங் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரீடிங் மெத்தட்ஸ் இது. ஆமா, பிரீடிங் மெத்தட்ஸ் இல்ல பிரீடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லலாம். இந்த பிரீடிங் இதெல்லாம் பிரீடிங் மெத்தட்ஸ், சரிங்களா? இதெல்லாம் பிரீடிங் டெக்னிக். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நான் இப்போ எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். இருக்கிறதுல எது பெஸ்ட், அதுக்கு அடுத்தது அப்படி எழுதியிருக்கேன், சரிங்களா? வர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருக்குது. ஆமா, இன்பிரீடிங். ஆமா, ஆக்சுவலி இது மூணுமே வர்ஸ்ட். இது வர்ஸ்ட்லயே ரொம்ப வர்ஸ்ட் இன்பிரீடிங். ஓகேங்களா? இது மூணும் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ செலக்டிவ் ப்ரீடிங்ன்றது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ரொம்ப ரொம்ப இதான ஃபிஷ்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரீடிங் மெத்தட்னா செலக்டிவ் ப்ரீடிங் தான். பார்த்து ஒன்லி பெஸ்ட் எடுத்து போட்டு செலக்ட் பண்றது, நல்ல ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்றது செலக்டிவ் ப்ரீடிங். ஆமா ஆமா, ஓகே. இது சிம்பிள், எல்லாரும் பண்றது தான். ஆமா. லைன் கிராசிங்னா இப்போ நீங்க ஒரு லைன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஃபுல் ரெட்டா வச்சிருக்கீங்க, மிலனரோஸ் வச்சிருக்கீங்க. அதே மிலனரோஸ் நான் ரெட் கலரோட சைஸ் பெருசா ரொம்ப ஒரு பெரிய கொஞ்சம் வேற மாதிரி. ஆமா, இதுக்கு உங்களுக்கு ரெண்டு லைனேஜ் சேர்ந்து கலரும் வரும், சைஸ் வரும். ரெண்டு டிஃபரண்ட் சம்பந்தம் லைனேஜ் வேற லைன்ல எடுத்து செலக்டிவ் பிரீடிங் வந்து இது எடுத்து கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். இது இருக்கிற வச்சும் பிரீட் பண்ணலாம், இல்ல இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்து நம்மளா போய் மார்க்கெட் போய் எடுத்து செலக்ட். சோ அதுக்கு செலக்டிவ் பிரீடிங்ல வரும்.
இப்போ லைன் கிராசிங் மாதிரிங்க தான் ப்ரோ. ஒரு ஸ்பீசிஸ் இன்னும் இல்லாத இப்போ ஸ்பீசிஸ் அதே ஸ்பீசிஸ் யூஸ் பண்றோம். இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ், இப்போ நீங்க வந்து விலங்குகள் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வச்சிருக்கீங்க, இல்லை பேஃபர்சிட்டஸ் வச்சிருக்கீங்கன்னா மக்கள் வந்து அந்த டூல் டூம் எனக்கு வேணும்னா நான் கிராஸ் பண்றது ரெண்டு வீட்ல ஃபேமிலி தான். பட் உங்களுக்கு வந்து வேற ஸ்பீசிஸ் எடுத்து புதுசா ஒரு ஸ்பீசிஸ் கொண்டு வர்றது. ஓகே. சோ அதெல்லாம் கிராஸ் பிரீடுக்கு எல்லாம் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஸ்பீசிஸ்ல வேற வேற வெரைட்டிஸ்னு சொல்லலாமா? ஆமா, ஒரே ஸ்பீசிஸ்ல வேற வேற வெரைட்டி. அத கிராஸ் பண்றது அவுட் கிராசிங். ஓகே. இது வந்து பேக் கிராசிங் லைன் பிரீடிங் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன மாறி வரும். ஓகேங்களா? அதாவது பிளட் ரிலேட்டட், இது பூரா பிளட் ரிலேட்டட். இந்த மூணு இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சீட்டிங்க்கு யூஸ், அதாவது சீட்டிங்னா குயிக் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ பேக் கிராசிங் லைன் கிராசிங் வந்து பாத்தீங்கன்னா பேக் கிராசிங் ஃபாதரு, அப்புறம் வந்து அந்த நேம்லயே இருக்கு, பேபிஸ் எடுத்து ஃபாதரோ இல்ல மதர் கூடயே இல்லனா கிராண்ட் ஃபாதர் அதுக்கு முன்னாடி அந்த லைனேஜ்ல. ஆமா, ஆமா, அந்த பிளட் லைன் கூட கிராஸ் பண்றது, அந்த பிளட் லைன்ல மெயின்டைன் பண்ணுவோம். லைன் பிரீடிங்ன்றது, லைன் பிரீடிங்னா அதே மாதிரி ஹாஃப் பிரதர், ஹாஃப் மதர், ரிலேட்டிவ்ஸ், அங்கிள், அதே லைன். ஆமா, அதே லைன். ஆமா, இது வந்து அங்கிள், இது வந்து ஃபாதர் ஏஜ்லன்ற பாருங்க. அத அந்த ஆமா ஆமா அந்த மாதிரி. சோ இது வந்து முன்ன பின்ன மாறி வரும். இது மேல வரும், இதுவும் கீழ வரலாம், எந்த இது யூஸ் பண்றோன்றத பொறுத்து. ஓகே. அப்புறம் இன்பிரீடிங்னு லைக் சிப்லிங்ஸையே பிரீட் பண்றது. ஓகே. இருக்குல்ல வேர்ஸ்ட் இதுதான். இல்ல இது வந்து குயிக் ரிசல்ட் ஒரு சீட்டிங் நீங்க. அப்ப இதுல ரிசல்ட் நல்லா வரும்ன்றீங்களா? ஆமா, ரிசல்ட் அதாவது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? உங்க சீட்டிங்னா எப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஜெனடிக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதுல. ஓகேங்களா? அதாவது ஷார்ட் சீட்டிங்னு சொல்றத விட ஷார்ட் கட். ஓகேங்களா? நம்மளுக்கு சீக்கிரம் ஒரு ரிசல்ட் வரணும்னா ஜெனடிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆமா, அதான். ஆக்சுவலா இந்த இது போட்டதே வந்து குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, அந்த ஜெனடிக் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ராங் ஜெனடிக்ஸ் இது எல்லாமே வச்சுதான் இதை போட்டிருக்கேன். சோ கிரேட் எல்லாம் கிரியேட் பண்ணும். சோ கிரேட் இதுலயுமே கிரியேட் பண்ணலாம். நான் பெட்டாஸ் இந்த கப்பீஸ்லாம் நானே இன்பிரீடிங் தான் ப்ரோ பண்ணிருக்கேன். சரிங்க. எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் ப்ரோ, உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் நல்லா வருது. இதுல ரிசல்ட் நல்லா வருது வரலன்னு சொல்ல போனா இதுக்கு ரிசல்ட் வரக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மெத்தட் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். ஜெனட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகலன்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன ப்ரோ? ஜெனட்டிக்கா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அதுதான் இன்பிரீட் ஆனதுக்கு அந்த உங்களுக்கு எல்லாம் அடிபட்டிருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்கும், டிஎன்ஏ அதெல்லாம் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்கும். பட் ஃபிஷ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கே கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் அந்த பாக்ஸ் பாடியா வர்றது, ஷார்ட் பாடியா வர்றது, டிஃபெக்ட்ஸ் வருமா? ஆமா, டிஃபெக்ட் இல்ல ப்ரோ, பாடி ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு மாறும். ஆக்சுவலா நமக்கு அதான் அது பாடி ஸ்ட்ரக்சரே மாறும் உங்களுக்கு. அது போக ஃபின் இதாகிறது. பேரட் ஃபிஷ் எல்லாம் அப்படித்தானே வந்துச்சுங்க. யூஸ்வலா வந்து இது எல்லாமே அமெரிக்கன் சிக்லெட் வச்சுதான் இது எல்லாமே வர்றது. ஆனா இது எதுக்குமே அமெரிக்கன் சிக்லெட் வைல்ட்ல எதுக்குமே ஷார்ட் பாடி, பாக்ஸ் பாடி கூட இருக்காது. ஃபுல்லா எல்லாமே லென்த்தியர் பாடி தான். இதுங்க ப்ரோ, இது என்னது ரா மெட்டீரியல்ஸ்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வீஜா வந்து இந்த ஃபிஷஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரா மெட்டீரியலா யூஸ் பண்றது ப்ரோ. ஃப்ளவரான் எல்லாத்துக்கும் வீஜா தான் ரா மெட்டீரியலா? ஆமா, ஃப்ளவரான், கம்ஃபா, எஸ்ஆர்எம், எஸ்ஆர்டி, பேரட், கிங்காங் பேரட், மேமன், அப்புறம் ஜென்சு, இது எல்லாத்துக்குமே வீஜா தான் ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணுவாங்க. ஜென்சூஸ் பியூர் ஜென்சூஸ்னு சொல்லுவாங்களே, வைல்ட் ஃபிஷ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதா? வைல்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ, அதுவும் வீஜால இருந்து வந்ததுதான். ஆமா. சோ இந்த மாதிரி எந்த மாதிரி புதுசா ஏதாவது கிரியேச்சர் கிரியேட் பண்ணும் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே இந்த ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமே எந்த வேற, இப்ப கப்பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கப்பீஸ், மாலிஸ், அப்புறம் பெட்டாஸ்க்கு எல்லாமே இது எல்லாமே இது வீட் ஆகும். இது மூணும் டைம் எடுக்கும், ரொம்ப அவுட்புட் வரனா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா ரொம்ப சூப்பரா ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப வீக்கான ஜெனடிக்ஸ் தான் வரும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ பிளட் லைன் இன்வால்வ் ஆனது அப்படிதான். இது வந்து பாத்தீங்கன்னா வீஜாக்கும் ஃப்ளவரானுக்கும் நம்ம பேசும்போது, ஃப்ளவரான் பொறுத்த வரைக்கும் வீஜா வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி பிரீட் பண்றது கஷ்டம். ஆமா, அதோட டெம்பரேச்சர் வரும். ஃப்ளவரானும் கஷ்டம் தான், பட் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம். ஆமா, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கிட்ட எல்லாம் ஃப்ளவரான் ஸ்டார்டிங் ஃபுல்லா பிரீட் பண்றதே ஃப்ளவரான் தான். பிரீட் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சும்மா கிஃப்டா கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ளவரான் ஹாபிஸ்டா இருந்ததுன்னா மறுபடியும் வீஜாக்கு மாறினேன். ஸோ அதனால சொல்றேன், 2 பிரீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். வீஜால ஒரு சில கேட்டகரிஸ்ல ஈஸியா இருக்கும். எப்படின்னா இந்த பியூர் வீஜாஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கம்யூனிட்டியா விடுறீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு நினைச்ச மாதிரி அசால்ட்டா பிரீட் ஆயிட்டு போயிடும். சோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அது வந்து பிரச்சனை இல்லை, மெனக்கட தேவையில்ல. ஆனா இந்த ஃபிஷ் கூட தான் பிரீட் பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, வீஜாஸ் எப்படி தான் பிரீட் பண்ணும்? அதுதான் ப்ரோ, இப்போ ஃப்ளவரான் பிரீட் பண்ற மெத்தடே தான் ப்ரோ. ஆனா வீஜாக்கு வந்து பெரிய டேங்க் ஸ்பேஸ் கொடுக்கணும் பிரீட் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து ஃப்ளவரானுக்கு வந்து என்ன, இப்போ நல்ல மாஸ்டர் காக் இருக்கிற ஃப்ளவரான்லாம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு டைமுக்கு மேல பெரிய டேங்க் எல்லாம் கொடுத்தா துரத்தி இதாகாது, டயர்ட் ஆயிடும். ஸோ ஆனா வீஜாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் துரத்திக்கிட்டே இருக்கும். சில ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சிமெண்ட் டேங்க் விட்டா தான் பிரீடே பண்ணும். அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் அக்ரஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் இல்லாம சை தானே ஃபீமேல் எல்லாம் வீஜாஸ் எல்லாம். ஸோ அந்த டைம் பிரீடிங் டைம் மேல ரொம்ப அக்ரெசிவா இருக்கும்.
அந்த டைம் எல்லாம் பிரீட் ஆகுது கஷ்டம். இதே ஃப்ளவரானா இருந்தா ஃபீமேலும் அக்ரெசிவா தான் இருக்கும். மேல் இது கடிச்சிட்டு வந்தாலும் ஒரு டைமுக்கு மேல திரும்ப மேல் கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அது ஏதோ ஒரு டைம் கிளிக் ஆகி பிரீட் ஆயிடும். அதுதான் இப்ப இந்த கீழே ஹைபிரிட், கிராஸ் பிரீடு, அதான் வீஜாஸ்ல 3 கேட்டகரி இருக்கு ப்ரோ. ஒன்னும் பியூர் பிரீடு, இது எல்லாம் நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே இது பியூர் ஜீரோஸ். ஆமா, கிராஸ் பிரீடுன்றது வந்து வீஜாக்குள்ள வீஜா கிராஸ் பண்ணி 5 பிளட் 7 பிளட் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்றாங்களா பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் வச்சு, அது வந்து கிராஸ் பிரீடு. ஆமா, ஹைபிரிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5. ஆமா, இது எல்லாமே ஹைபிரிட் தான். கூட வந்து வேற ஸ்பீசிஸ் உடைய பிளட் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். 5%, 10%, 50%. ஓகே, ஸ்பீசிஸ். ஆமா, பெரும்பாலும் அது ஃப்ளோரானா தான் இருக்கும். ஆமா, பெரும்பாலும் ஃப்ளோரானா இருக்கும். சம்டைம்ஸ் கிரீன் டெக்ஸஸும் ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. கிரீன் டெக்ஸஸ். ஆமா, ஓகே ரைட். அது வந்து ஹைபிரிட். ஆமா, இதுல வந்து உங்களுக்கு இப்ப இதுல 3 கேட்டகரி இருக்குன்னா இப்ப ஃப்ளவரான்ல ஹைபிரிட் தான். உங்களுக்கு ஜெனரலா ஃப்ளவரானே வந்து மேன்மேட் ஃபிஷ் தானே. ஆமா, சோ அது ஹைபிரிட் தான். சோ இதுல எது எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ஹைபிரிட் இன்டு ஃப்ளவரான் ஹைபிரிட். ஆமா, இது எல்லாமே ஹைபிரிட் தான் கேட்டகரி. ஆமா, ஹைபிரிட் எதுல எடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹைபிரிட் தான் வரும். ஓகே ரைட். இங்க தான் ப்ரோ மெயின் ஃப்ளவரான் வீஜாஸ்க்கு இங்க கம்பேரிசன் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? ஆமாங்க. என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஸோ மான்ஸ்டர் காக் ப்ரோ, ஃப்ளவரானாவே உங்களுக்கு மான்ஸ்டர் காக்கு தான் பேர் போனது. ஓகே. ஸோ அது வந்து ஃப்ளவரானுக்கு வந்து அதுதான் டபுள் டிக் கொடுத்துருக்கேன். மான்ஸ்டர் காக்கு குட்டிங்களுக்கே பிறந்த குட்டிங்க சும்மா 1 இன்ச். ஆமா, எனக்கு தெரிஞ்சு 3 இன்ச் 4 இன்ச்லயே மான்ஸ்டர் காக்கே நானே பார்த்திருக்கேன். சரிங்களா? ஆனா வீஜாக்கு அப்படி கிடையாது. வீஜாக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகும். மான்ஸ்டர் காக் வீஜாக்கு வரும். ஆனா அந்த டைம் சிம்பிள் தான் போட்டிருங்க. சரிங்களா? டைம் சிம்பிள். அது டிக் போட்டு ஏன் வட்டம் போட்டிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல அது டைம் சிம்பிள்ங்க. சோ அது வந்து எல்லாம் இது வீஜாலே மான்ஸ்டர் காக் ஒரு டைம் ஆகும்ன்றீங்களா? ஆமா, ரொம்ப இதுக்கும் மான்ஸ்டர் காக் வரும். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும் வீஜாக்கு. ஒரு உங்களுக்கு நீங்க நினைக்கிற அந்த ஃப்ளவரானுக்கு வர மான்ஸ்டர் காக் வரும்னா இதுக்கெல்லாம் 7 வருஷம் ஆகும். 7 வருஷம். ஆனா வரும் கண்டிப்பா வரும். அது பியூர் ஸ்பீசிஸ். நீங்க வைல்ட் காட் இந்த ஜாந்திக் இதெல்லாம் FF0 எல்லாம் நான் சொன்னேன்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சேன்ல, அதுலயே பாத்தீங்கன்னா நல்ல மாஸ்டர் காக் தான் இருக்கும். அது இன்னும் ஏஜ் ஆக வந்துகிட்டே இருக்கும். வீஜா பொறுத்த வரைக்கும் ஏஜ் தான் ப்ரோ. ஏஜ் ஆக தான் வந்துட்டு இருக்கும். கலரும் சரி, ஹம்பும் சரி. சோ இது வந்து ரொம்ப ஸ்லோ ரிசல்ட்டிங் தான். ஸோ பேர்ல்ஸ் அதே மாதிரி ஃப்ளவரான் பேர் போனதும் அதிகமாக பேர்ல்ஸுக்கு தான். சரிங்களா? ரெட் கலர் அண்ட் பேர்ல்ஸ் ரெண்டுக்குமே. ஆனால் வீஜா வந்து பார்த்தீங்கன்னா வீஜா பேர் போனதே அதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹெடட் சிக்லெட் தான். சரிங்களா? அதனால இதுக்கு பேர்ல்ஸ் வராது. என்னது பேரு? ரெட் ஹெடட் சிக்லெட். ஆமா. ஸோ இதுக்கு வந்து பேர்ல்ஸ் வராது. ஃப்ளவரான் மாதிரிலாம் இதுக்கு வராது பேர்ல்ஸ். ஹைபிரிட்ல வரலாம். ஹைபிரிட தவிர மித்த எதுக்கும் ஃப்ளவரான் மாதிரி பேர்ல்ஸ் வராது. வீஜால ஒரே ஒரு ஸ்பீசிஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட்ல மட்டும் பேர்ல்ஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப ரேரு, ரேட்டும் ஜாஸ்தி, அதெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது. சரிங்களா? சோ அதனால இது கிராஸ் பண்ணிடலாம் பேர்ல்ஸ். ஆனா வந்து ஸ்கேல்ஸே வந்து உங்களுக்கு பேர்ல்ஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் டிக் போட்டிருக்கேன். அதாவது புள்ளியா அப்படி இருக்காது. ஸ்கேல்ஸே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா. சோ அதுதான். அது வந்து ஒரு மெட்டாலிக் டைப்ல இருக்கும். அது அதனால இருக்கும். ஆனா இல்ல. கரெக்ட். அதேதான். ரைட். கலர் தான் ப்ரோ. அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலரும் பேர்ல்ஸ் மாதிரியே தான் கலரும். ஃப்ளவரானுக்கு கலர் நல்லா இருக்கும். ஆனா வீஜா வந்து கலருக்குன்னே பேர் போனது. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லாம் இருக்கும். ஒரே கலர்ல ஒரே ஃபிஷ்ல ஒயிட்டு, ப்ரௌனு, ரெட்டு, எல்லோ, பிளாக், கிரீன் எல்லாமே கூட வரும். பட் இன்னும் ஃப்ளோரான்ஸ்ல நிறைய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு கலர்ஸ் தோணுது. ஓகே. வீஜாஸ்ல அந்த மாதிரி இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. அதான் நீங்க பெட்டராவே டிக் போட்டிருக்கீங்க. 2 டிக் போட்டிருக்கீங்க, ஒரு டிக். அப்ப இதுதான் கலர் வைஸ் பெட்டர்ன்றீங்க. ஆமா, வீஜா பேர் போனது அது கலர் தான் ப்ரோ. சரிங்களா? அது அதான் சொன்னாங்களே ரெட் ஹெடட் சிக்லெட். ஒரு பேரு ரெட் ஹெடட் சிக்லெட். அந்த ரெட் ஓகே. ஆமா, அதை நீங்க எடுத்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ரெட்டாவே வருது உங்களுக்கு. ரெட் விட்டுருவோம். இப்ப எனக்கு பர்பிள். ஓகே. அது வீஜால இருக்கு. ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, அப்புறம் ஆரஞ்சு ஜிபி டைப்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பீகாக் கிரீன்லயே லைட் ப்ளூ, கிரீன், டார்க் கிரீன், சில்வர் இருக்கு, ஒயிட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. எல்லா கலரும் இருக்கு. ஆமா, இதுக்கு வாயடைக்க வச்சிட்டீங்க. ஓகே ரைட். பாடி ப்ரோ, பாடி வந்து உங்களுக்கு ராபஸ்ட் பாடி ப்ரோ. உங்களுக்கு அதுலயுமே வந்து வீஜா நம்ம கம்ஃபாக்கே வந்து வீஜாவோட பாடி தான் கொண்டு வர பாக்குறோம். பாடி வீஜா. சோ அதனால பாடி வந்து ஜெனரலாவே அது ராபஸ்ட் பாடி நல்ல திக்கா இருக்கும். குயிக் ரிசல்ட் வந்து இதுதான் ஃப்ளவரானுக்கு தான் குயிக் ரிசல்ட் வரும். நீங்களே நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. ஆமா, இது வந்து ரொம்ப பொறுமை. சில பேர்லாம் ஒரு டைமுக்கு மேல போர் அடிச்சிருக்கோம்ல அந்த ஃபிஷ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிஷ் செட் ஆகாது. இதெல்லாம் பார்த்தா எப்படிதான் பெருசாகுதுன்னு தெரியாது, எப்படிதான் ஹம்ப் வருதுன்னு தெரியாது. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 2 நாள் வெளியில போயிட்டு வரும், வந்து பார்த்தா ஃபிஷ் 1 இன்ச்சே வளர்ந்துருக்கும். லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு ஆப்வியஸ்லி குயிக் ரிசல்ட் இருக்கிற ஃபிஷிங் எல்லாம் லைஃப் ஸ்பேன் கம்மியா தான் இருக்கும். ஸ்லோ ரிசல்ட் இருக்கிற ஃபிஷிங்களுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியா இருக்கும். ப்ரோ இங்க வந்து ஹைபிரிட்ஸ் வந்து குயிக் ரிசல்ட் தான் கம்பேர்ட் டு பியூர் வீஜாஸ். கம்பேரிங் டு பியூர் வீஜா, கம்பேரிங் டு ஃப்ளவரான் வந்து ஸ்லோ கம்போஸ் எல்லாத்துக்கும் ஸ்லோ ரிசல்ட். பட் அப்ப வீஜாஸ் கூட கம்பேர் பண்றப்ப இதுக்கு லைஃப் ஸ்பேன் கம்மியா. ஆமா கரெக்ட். இது வந்து ஒரு 22-23 வருஷம் வரைக்கும் இருக்கும் பியூர் வீஜாஸ். நல்ல
அதாவது காப்டிவிட்டியில. ஹைபிரிட்ஸ்னா ஒரு 14-15 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதாவது ஹைபிரிட் இது அப்படி இருக்கும். இது அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 12 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இங்க போக போக ஒரு 10 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி ஆகும். ரைட், சரிங்க ப்ரோ. அக்ரஷன் உங்களுக்கு அக்ரஷனுக்கு வேண்டி தான் ஃப்ளவரான எல்லாரும் வாங்குவாங்க மெயினா. அது ஜாஸ்தி அக்ரஷன், அது வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு. பியூர் வீஜா நீங்க வீஜா பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஃபிஷ்ஷா தான் எடுத்துவாங்க ப்ரோ. சரிங்களா? அதுல கம்யூனிட்டி ஃபிஷ்ல அதுக்கு உண்டான ப்ரொவைடட் கண்டிஷன்ல வச்சீங்க அப்படின்னா அக்ரஷன் இருக்காது. ஓகே, ஆனா வீஜாவே தனியா வச்சுதான் இந்த வீஜாஸ்க்கு எல்லாத்துக்குமே அக்ரஷன் இருக்கும். ஆனா இருந்தாலும் ஃப்ளவரானுக்கு இருக்கிற அக்ரஷன் இதுக்கு வராது. நான் வந்து ஃப்ளவரான கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். ஓகே, கம்பேர் பண்ணா வீஜாக்கு அக்ரஷன். ஆமா, வீஜா வந்து ஜெனரலா செமி அக்ரெசிவ் ஃபிஷ் ப்ரோ. ஓகே, சோ இத கம்பேர் பண்ணும்போது வீஜா கிராஸ் கம்யூனிட்டி இது ஃப்ளவரான் விட முடியாது, வீஜாஸ் விட்டுக்கலாம். வீஜாஸ் தனியா வளர்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் பிரீட் எல்லாம் இருக்குதுல்ல, 4-5 வெரைட்டி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷன் பயங்கரமா வந்துரும், கன்ஃபார்ம் மாதிரி அக்ரஷன் வந்துரும். ஆனா இது வந்து ஜெனரலா ஓவரால் நான் வீஜாக்கு சொல்றேன், இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருக்கும். ஓகே, அப்புறம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் ப்ரோ. உங்களுக்கு ஃப்ளவரானுக்கும் ஈக்குவலா இருக்கும். அதுலயே காஸ்ட்லியான ஃபிஷஸும் இருக்கு, லோவான ஃபிஷஸும் இருக்கு. ஆமா, ஹார்டி வந்து உங்களுக்கு வீஜா வந்து எக்ஸசிவ் ஹார்டி ப்ரோ, டபுள் டிக்கு. ஆமா, டபுள் டிக்கு. இது வந்து இங்க போட்டுருக்கேன், இங்க சிங்கிள் டிக்கு, ரெண்டுமே ஹார்டி தான். ஓகே, இல்ல எனக்கு சாரி கிராஸும் டிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்பிரீட் பண்ணி ஜாஸ்தியா வருது இல்லைங்க, அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெல்லாம் வந்து லெஸ் ஹார்டியா தான் இருக்கும். சோ சீக்கிரம் சிக்காயிடும். நல்லா இருக்கிற ஃபிஷஸ். ஆமா, நல்லா இருக்கும். அடுத்த நாள் சம்பந்தமே இல்லாம படுத்திருக்கும். இந்த டிக் வந்து கம்ஃபாஸ்க்கு அந்த இது எல்லாத்துக்குமே F1.5. ஆமா, அது எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து ஹார்டி நல்ல ஹார்டியா இருக்கும். இது வீஜா வந்து பாத்தீங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டி இருக்கு அதுக்கு ஜாஸ்தி. எப்படிப்பட்ட டெம்பரேச்சர், எப்படிப்பட்ட வாட்டர் பாராமீட்டர் இருந்தாலும் மெஜாரிட்டி இது சர்வைவ் ஆயிக்கும். சோ அதுதான் வீஜா. மார்க்கெட் ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரோ. சரிங்களா? ஃப்ளவரானுக்கு நம்ம விட்டுறலாம் ப்ரோ. ஆக்டிவும் வந்து ஆக்டிவ் வீஜா ரொம்ப ஆக்டிவா இருக்குமா? வீஜாவா ப்ரோ? வீஜா ஹைப்பர் ஆக்டிவான ஃபிஷ் ப்ரோ. நீங்க ஒரு டேங்க்ல இருக்கிறீங்க, ஒரு 5 இன்ச் வீஜா ஃப்ளவரானுமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும்ல. ஆமா ப்ரோ, நான் வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ வேணா அனுப்புறேன். சின்ன குட்டி தான் நம்ம கிட்ட இருந்து கஸ்டமர் வாங்கினது. அதான் ப்ரோ, வீஜா ஆக்டிவா இருக்காதுன்னு சொல்லல, ஃப்ளவரானை விட ஆக்டிவா இருக்கும். ஆமா, ஃப்ளவரான் ஆக்டிவா. ஆமா, ஓகே. உங்களுக்கு வந்து ஃப்ளவரான் ஆக்டிவா தான் இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவா தான் இருக்கும். வீஜா வந்து பாத்தீங்கன்னா அதோடவே ஆக்டிவா இருக்கும். நீங்க வீஜா வந்து இந்த தனியா வளர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அது தெரியும். அதாவது அக்ரஷன் பழக்கிட்டா ஆக்டிவா இருக்கும் ப்ரோ. நம்மளை பார்த்தோம்னாவே ஃபிஷ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வருது இல்ல, சோ அக்ரஷன் தான் அது மேட்டர்ஸ். சோ அக்ரஷன் ஜாஸ்தி, தனியா வளர்த்த அக்ரஷன் வந்துடும். சோ அதே மாதிரி வீஜா தனியா வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விடவே இது ஜாஸ்தி ஆக்டிவா இருக்கும். ஓகே, அப்புறம் டயட் வந்து சூரிய வெளிச்சம் சாப்பாடு தரணுமா? இல்ல ப்ரோ, இதெல்லாம் கம்பைன் பண்ணி டயட் கூட போட்டா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி அவுட்புட் வரும். இதெல்லாம் இந்த மேல இந்த க்ரூமிங் இதுல பாக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஆம்னிவோரஸ் மெஜாரிட்டி ஃப்ளவரான். இது வந்து ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ் தான், பட் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஹெர்பிவோரஸ் சைடு. சரிங்களா? அதனால வெஜ், ஆமா, ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். ஆமா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆமா, எல்லாமே தான். கீரை வகைகள் கூட போட்டால் கூட சாப்பிடுவோம். சரி, ரைட் ப்ரோ, நம்ம இதை விட்டுருவோம். இது என்னது க்ரூமிங் செக்ஷன்? க்ரூமிங் செக்ஷன் வந்து அதான் ப்ரோ. இப்போ கலர் அண்ட் க்ரூமிங் வந்து பாத்தீங்கன்னா டேனிங் லைட் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற வீஜா இருக்குங்களா? இல்ல, ஜென்ரலாவே இது இப்போ நான் இது சொன்னது பூராமே இது பூராமே வந்து எல்லா ஃபிஷ்க்கும் பொருந்தும். ஆமா, வீஜாஸ், அப்புறம் மத்த ஹைபிரிட்ஸ், இந்த சிச்லெட்ஸ், சிச்லெட்ஸ் ஹைபிரிட்ஸ் எல்லாம். சரி, ஓகே. டேனிங் லைட் சொல்லுங்க. டேனிங் லைட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹார்மோன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? ஒன்னு வந்து அஸ்தசாந்தின், அதாவது கேரோட்டினாய்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுல குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ். அதுல யூவி ரேஸோட சேர்ந்து நம்ம பாடியில சன்லைட் பெனிட்ரேட் ஆகி உள்ள இருக்கிற மெலனின் எல்லாம் எழுப்பி விட்டுரும். சரிங்களா? அது வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் டேனிங் லைட்லயும். டேனிங் லைட்ல கொஞ்சம் மைல்டு யூவி லைட் கலந்துருப்பாங்க ஃபிஷ்க்கு வந்து டேன் பண்ற அளவுக்கு. சரிங்களா? சோ அது என்ன பண்ணணும்னா ஃபிஷ்க்கு போயிட்டு அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுரும். சோ அந்த ஃபிஷ் வந்து டேனிங் லைட் யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்ல கலர். ஆக்சுவலா ஃபிஷ் நம்ம டேங்க்ல இருக்குல்ல ப்ரோ, டேனிங் லைட் யூஸ் பண்ணா கலர் நல்லா வரும். ஆக்சுவலா நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து அதோட பெஸ்ட் கலர் கிடையாது. டேனிங் லைட் இவ்வளவு விஷயம் சொல்லணும்னு தெரிஞ்சவங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலையே. டேனிங் லைட் போட்டா கலர் வரும்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது எனக்கு, அவ்வளவுதான். ஓகே, பட் எல்லா ஃபிஷ்க்குமே வருமா? எதுக்குங்க? அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மெயினா வந்து ஜிபி சொல்லலாம். எதுங்க? அதாவது ப்ரோ, அந்த கெரோட்டினாய்ட்ஸ் பிக்மெண்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், இல்ல அது ஃபேடர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபேடர் விஷயம். ஆமா, கரெக்ட். ஜிபி, எஸ்ஆர்டி அது மாதிரி சொல்லலாம். எஸ்ஆர்டிக்கு
ஆமா எஸ்ஆர்டி உங்களுக்கு ரெட் கலர் வருது இல்ல, ரெட் அந்த பிக்மெண்டேஷன் அந்த கலர், ஈவன் கம்ஃபா வீஜா எல்லாத்துக்கும் அந்த கலர் இருக்குது. இதே டேனிங் லைட் வந்து ஆரஞ்சு பிங்க்னு வச்சுக்கலாமா? ஆமா அது மாதிரி. மத்த ஃபிஷ்க்கு ஒர்க் ஆகாது. கிரீன் சில்வர் போலிங்ஸ் ப்ளூ எல்லாம் ஒர்க் ஆகாது. ப்ளூ சில்வர் அப்புறம் அந்த இன்னும் ரெயின்போ மாதிரி கலர் வருதுல மெட்டாலிக் கலர்லாம். அடுத்து என்ன ப்ரோ? ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். இதுங்க இது டயட் சொல்லியே. சரி டயட் சொல்லுங்க. டயட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாதுன்னு. ப்ளூ கலர் வந்து பிக்மெண்ட் கிடையாது ப்ரோ. அது வந்து ஒரு அதுவே ஒரு என்ன சொல்றீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் கலர் அது. சரிங்களா? ப்ளூ கலர் மெட்டாலிக் கலர் எல்லாமே. சோ அது வந்து நீங்க டேனிங் லைட் யூஸ் பண்ணாலும் அது டேன் ஆகாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முடியை பாத்துக்கிறோம்ல ஸ்கின் கேர், அது மாதிரி அதோட ஸ்கேல்ஸ் நல்லா பாத்துக்கணும். சோ அதோட ஸ்கேல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உள்ள வந்து எல்லா இதுவும் உயிரோடு இருக்கும், ஹாஃப் டெட்டா இல்லாம. ஸ்கேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நல்ல கலர் இருக்கும். அதுக்கான ஃபீட் என்னது? ஸ்கேல்ஸ் நல்லா இருக்கணும்னா அதான் ஸ்கேல்ஸ் நல்லா மெயின்டைன் பண்றது அந்த ஸ்பைருலினா ரிச் ஃபுட். அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ளூ கலர் இந்த குளோரோஃபில் எல்லாம் இருக்குல்லங்க. குளோரோஃபில் எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ அஸ்டசாந்தின் சொன்னீங்க தெரிஞ்சது. அடுத்து இல்ல குளோரோஃபிலும் ஃபேமஸ் தான். சோ அது ப்ளூ பிக்மெண்ட் கிரீன் பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். சோ அதுக்கு வந்து டயட் அது ஃபாலோ பண்ணும். அப்புறம் வந்து வேரியஸ் அதான் ப்ரோ டயட்னாவே உங்களுக்கு தெரியும்ல எல்லா நியூட்ரியன் வரணும் அவ்வளவுதான். ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் வந்து இதுக்கு மெயினா வந்து ரெஸ்ட் தான் முக்கியம். ஃபிஷ் வந்து நைட் டைம் நம்ம தூங்கும்போது அதுவும் தூங்கும். அதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா வைக்கணும். ஓகேங்களா? ஆமா இதுக்கு வந்து லிசனிங் பவர் நல்லா கேட்கும். அதுக்கு நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கிற மாதிரி அதுக்கு காதுக்கு உள்ள உடம்புக்குள்ள நம்ம அதுக்கு வந்து இளையராஜா பாட்டு போட்டு விட்டோம்னா பாட்டுல ஒரு சில சவுண்டுக்கு மட்டும் அது அஃபெக்ட் ஆயிடும் ப்ரோ. சரிங்களா? ஒரு சில சத்தமா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றீங்க. அது மைல்டு ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளோட இதுவே வந்து வைப்ரேஷன் தானே, நம்ம வாய்ஸ் சவுண்டுமே வைப்ரேஷன் தானே. ஒரு சில மைல்டு ஃப்ரீக்வன்சி இது அப்சர்வ் பண்ணும், டிஸ்டர்ப் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதான் தூங்கும் போது சவுண்ட் வந்து இல்லாத மாதிரி பீஸ்ஃபுல்லான காமான இடத்துல இருக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸ்பெண்டிங் டைம் வித் அதுதான் ப்ரோ. ஸ்பெண்டிங் கீழே பக்கத்துல கொடுக்குற டைம். சோ ஃபிஷ் ஆமா வித் ஃபிஷ் ஸ்பெண்டிங் டைம்னா உங்களுக்கு அது கூட இன்டராக்ட் பண்ணும். காலையில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கு அக்ரெஷன். சோ அது அக்ரெஷனை ஸ்டிமுலேட் பண்ண உங்களுக்கு நல்ல வந்து நம்ம கூட நல்லா பாண்ட் ஆகும் ப்ரோ. ஆமா. அடுத்து பேக்ரவுண்ட் டேங்க் மேட்ஸ். பேக்ரவுண்ட் வந்து எந்த பேக்ரவுண்ட் அதுக்கு பெஸ்ட்ன்ற மாதிரி மோஸ்ட்லி வந்து டார்க் பேக்ரவுண்டா இல்ல எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. டார்க் போட்டா ஃபிஷ் டார்க் ஆகும், லைட் போட்டா ஃபிஷ் லைட் ஆயிரும். அப்படி இருக்கிறதுலே க்ரூமிங் இருக்கிறதுல எந்த கலர் பெஸ்ட் அப்படின்னா சொல்லுங்க. டார்க் பேக்ரவுண்ட். இது என்னோட நாலேஜ் பொறுத்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டார்க் பேக்ரவுண்ட்ல இப்போ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த இவங்களுக்கு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ற சிங்கருக்கு மட்டும் ஒரு லைட் போட்டு அது எவ்வளவு ஹைலைட்டடா தெரியும். அது வீடியோக்கும் நல்லா தெரியும். ஃபிஷ்ஷுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர் தான் அதுக்கு அதாவது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு. அங்கதான் இப்போ ஒரு யூஸ்வலா நேச்சர்லயுமே அதோட என்விரான்மெண்ட் டார்க். ஆமா ஆமா. அதனாலதான் ஃபிஷ் கலர் நேச்சர்ல ரொம்ப டார்க்கான இருக்கு. இல்ல ப்ரோ டார்க்கா இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட கலர் டார்க்கா இருக்கும். பிளாக் கலர் பேக்ரவுண்டும் கொடுக்கணும், கம்பைன்ட் வித் லைட்டும் கொடுக்கணும். சோ அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து வேற எதுலயும் அந்த அளவுக்கு கிரேடியன்ட் அந்த அளவுக்கு ஹைலைட்டா கான்ட்ராஸ்டா தெரியாது. அதுதான் பெஸ்டா காட்டும். இதுலதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். டார்க் பேக்ரவுண்ட் தான் பெட்டர். டார்க் பேக்ரவுண்ட்ல லைட் இந்த டேனிங் லைட் இது மாதிரி கொடுத்து போறதுதான் பெட்டர். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் டேனிங் லைட் அந்த மாதிரி போட்டீங்கன்னாவே நீங்க ஒயிட் பேக்ரவுண்ட். பட் இப்ப ஃப்ளவர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலது டார்க்கான இடம் கொடுத்தாலே பயந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ் கிடையாது ப்ரோ, நம்ம கலர் போகிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் இல்ல. ஃபீட் எல்லாம் எடுக்காம பயந்து மூலையிலே இருக்கிற மீன்லாம் இருக்கு. அது வந்து நீங்க புது டேங்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அது மாதிரி கூட இருக்குல்ல. அதே டேங்க்ல அடாப்ட் ஆகி ஒரு வாரம் 10 நாள் ஆகி செட் ஆகி நம்ம கிட்ட ஃபுட் எல்லாம் எடுக்க வரும்ல. அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர் பேக்ரவுண்ட் நல்லாவே கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான் ப்ரோ. இதுல ஏதாவது ஒண்ணுல வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபிஷ் அஃபெக்ட் ஆச்சுனாவே அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாவே உங்களுக்கு அதோட பெஸ்ட் கலர் காட்டாது. ஓகே எல்லாமே முடிச்சிட்டோமா ப்ரோ? ஆமா ப்ரோ அவ்வளவுதான். 1 மணி நேரம் வந்திருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி வரதுலேயே கட் ஆச்சுன்னா லென்த்துக்காக கட் பண்ணியிருப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ ரைட். ஒரு பாடம் ஃபுல் நாலேஜபிள் கண்டென்ட் தான். என்டர்டைனிங்கா இங்க எதுவுமே இல்லை. ப்ரீடர்ஸு க்ரூமர்ஸு வளர்க்குறவங்க ப்ரீட் பண்றவங்க அதான் வீட்லயே ப்ரீட் பண்றவங்க எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ரைட் முடிச்சுக்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. மீண்டும் போர்டு இல்லாத அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஷியோர். ஓகே.